காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என்று திமுகவுக்குள் குரல் எழுந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரசுக்கு 27+1க்கு மேல் கொடுப்பது நல்லதல்ல என மூத்த அமைச்சர்கள் கட்சி செயலர்களிடமிருந்து முதல்வருக்கு செய்தி சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கூட்டணி வேண்டாம் என திமுகவுக்குள் குரல் எழுவதாகவும் சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காங்கிரசுக்கு 27+1 அதாவது 27 தொகுதிகள் ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு மேல் கொடுப்பது நல்லதல்ல என மூத்த அமைச்சர்கள் கட்சி செயலர்களிடமிருந்து முதல்வருக்கு செய்தி செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கேட்பது கிடைக்காது என திமுக தலைமையக வட்டாரத்திலிருந்து தகவல் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரசுக்கு 27+1க்கு மேல் கொடுப்பது நல்லதல்ல என மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சி செயலர்களிடமிருந்து முதல்வருக்கு செய்தி சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கேட்பது கிடைக்காது என்று திமுக தலைமையக வட்டார தகவல் தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 36 இடங்கள் 2 மாநிலங்களவை சீட் கேட்ட நிலையில் திமுகவுக்குள் ஆலோசனை சென்றிருக்கிறது. 30 இடங்கள் 2 மாநிலங்களவை சீட் வரை செல்ல திமுக ஆலோசித்த நிலையில் இது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராகுல் காந்தி 36 இடங்கள் 2 மாநிலங்களவை சீட் கேட்ட நிலையில் திமுகவுக்குள் இது தொடர்பாக ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. 30 இடங்கள் 2 மாநிலங்களவை சீட் வரை செல்ல திமுக ஆலோசித்திருக்கும் நிலையில் திமுக கட்சிக்குள்ளேயே இது தொடர்பாக எதிர்குரல் எழுந்திருக்கிறது. காங்கிரசுக்கு 27 இடங்கள் ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு மேல் கொடுப்பது நல்லதல்ல என்று திமுகவுக்குள் குரல் எழுந்திருக்கிறது. முறிவை நோக்கி செல்கிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரசுக்கு இடங்கள் ஒதுக்குவது தொடர்பாக மூத்த அமைச்சர்கள் கட்சி செயலர்கள் முதல்வரிடம் ஆலோசிப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரசுக்கு 27 இடங்கள் ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு மேல் கொடுப்பது நல்லதல்ல என மூத்த அமைச்சர்கள் கட்சி செயலர்கள் முதல்வருக்கு செய்தி சொல்லியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. முறிவை நோக்கி செல்கிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரஸ் அழுத்தத்துக்கு பணியக்கூடாது என்று திமுக கட்சிக்குள் குரல் எழுந்திருக்கிறது. காங்கிரசுக்கு இடங்கள் ஒதுக்குவது தொடர்பாக முதலமைச்சரிடம் அமைச்சர்களும் திமுக செயலர்களும் பேசுகின்றனர். காங்கிரசின் நிர்பந்த அணுகுமுறை ஏற்கத்தக்கதல்ல என்றும் அவர்கள் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரசின் நிர்பந்த அணுகுமுறை ஏற்கத்தக்கதல்ல என்று திமுகவைச் சேர்ந்தவர்கள் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. முதல்வரிடம் இது தொடர்பாக அமைச்சர்களும் திமுக செயலர்களும் பேசுவதாக அறிவாலய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் அணுகுமுறையில் திமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. காங்கிரசுக்கு 27 இடங்கள் ஒரு மாநிலங்களவை சீட்டுக்கு மேல் கொடுப்பது அதீதம் என்று திமுகவிற்குள்ளேயே குரல் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் திமுக நிர்வாகிகள் பேசுவதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன.